நாடாளுமன்றத்திற்கான 18வது பொதுத் தேர்தல் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் வருகிற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் வழக்கமான 17 தேர்தல்களை காட்டிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இவைகளெல்லாம் எதிர்காலத்தில் நடைபெறுமா என்கிற அச்சத்தை இன்றைய சூழல் உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி தலைமையிலான ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி கடந்த 10 ஆண்டு காலத்தில் தான் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்பதை நாடு நன்கறியும். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் RSS அமைப்பால் பிரதமர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்ட நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வந்தால், பிரதமரானால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். 10 ஆண்டு காலத்தில் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக கோடிக்கணக்கானவர்கள் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். வெளிநாட்டில் ஏராளமான கருப்பு பணம் இருக்கிறது. இந்திய மக்களை ஏமாற்றி, இந்திய அரசாங்கத்தை ஏமாற்றி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் மீட்கப்படும். அவ்வாறு மீட்கப்படுகிற பணம் இந்திய குடிமகன் ஒவ்வொருடைய வங்கிக் கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் வரவைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். 15 லட்சம் அல்ல, 15,000 அல்ல, 15 ரூபாய் கூட இன்று வரை வரவைக்கவில்லை. இது குறித்து இப்பொழுது பேச மறுக்கிறார்கள். அது மாதிரி நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் ஈடுபடக்கூடிய தொழில் விவசாயம். அந்த விவசாயம் குறித்து மோடி அவர்கள் பேசுகிற பொழுது கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்வோம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரையை அமுல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. மாறாக அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விவசாயிகள் ஏறத்தாழ 16 மாத காலம் போராடினார்கள். விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களை எதிர்த்து போராடினார்கள். ஒன்றிய அரசு, குறிப்பாக பிரதமர், நாங்கள் நிறைவேற்றிய அந்த 3 மசோதாக்களை, அந்த சட்டங்களில் கமா புஸ்டாப்பை கூட திருத்த மாட்டோம், நிறைவேற்றியது தான் என ஆணித்தரமாக பதிலளித்தார்கள். 16 மாத காலம் கடுமையான குளிர், கடுமையான மழை, பனி, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் முடங்கி கிடந்த அந்த கொரோனா காலத்தில் கூட விவசாயிகள் தொடர்ந்து போராடி ஏறத்தாழ 700 விவசாயிகளை பலியொடுத்ததற்கு பின்னர் அந்த 3 சட்டங்களையும் கமா புஸ்டாப்பை கூட திருத்த மாட்டோம் என அகங்காரமாக பேசிய மோடி அந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற்றார். திரும்ப பெறுகிற அதே நேரத்தில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும், அதாவது விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போராடுகிற விவசாயிகளின் மீது கொடிய அடக்குமுறை, பாகிஸ்தான், சீனா படையெடுத்தால் எப்படி போர் தொடுக்கப்படுமோ அதே போன்ற நிலையில்தான் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளுக்கு எதிரான போரை தொடங்கி இருக்கிறது, போரை நடத்தி கொண்டு இருக்கிறது. சாலைகளிலே அகண்ட ஆழமாக குழி தோண்டி வாகனங்கள் வர முடியாமல் தடுக்கிறார்கள். ஆணிகளை அடித்து வாகனங்கள் உள்ளே வர முடியாமல் தடுக்கிறார்கள். தண்ணீரை பீச்சி அடிக்கிறார்கள். ரப்பர் குண்டுகளுமாக சுடுகிறார்கள். பஞ்சாபைச் சேர்ந்த 21 வயசை விவசாயி சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படி பல கொடுமையான, கொடூரமான அடக்குமுறைகளை விவசாயிகளின் மீது மேற்கொண்டு இருக்கிறது. அதேபோல் 100 ஆண்டு காலம் இந்திய தொழிலாளர்கள் வெள்ளையர்கள் ஆட்சி காலம் தொட்டு தொடங்கி 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகளையும் சலுகைகளையும்
மோடி அரசாங்கம் முற்றிலுமாக பறித்துவிட்டது. தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் நாட்டு மக்களுக்காக தேசுடைமையாக்கப்பட்டது. ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வங்கிகள் தேசுடைமையாக்கப்பட்டது. தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் கோடி கடனை கொடுத்துவிட்டு அந்த கடனை திரும்ப வசூலிக்கவில்லை, வட்டியும் வசூலிக்கவில்லை. அவையெல்லாம் வராக்கடன் பட்டியலிலே போட்டு அவைகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் மாணவர்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. சாமானிய மக்கள் எளிய முறையில் கடன் பெற முடியவில்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எளிய முறையில் கடனையும் பெற முடிகிறது. அப்படி பெற்ற கடனை, கோடிக்கணக்கான ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்கிற நிலையைத்தான் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் சாதாரண மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யாமல் அவர்கள் மீது வரி மேல் வரி போடுகிறது. குழந்தைகள் பயன்படுத்துகிற நோட்புக்கு, பென்சில், அளிக்கும் ரப்பர் இவைகளுக்கெல்லாம் வரி போடப்படுகிறது. சாமானிய மக்கள் பயன்படுத்துகிற அலுமினிய பாத்திரத்திற்கு வரி போடப்படுகிறது. ஊட்டுகிற வாரியோலுக்கு கூட வரி போடப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 5% வரி சலுகை செய்யப்படுகிறது. இதுதான் மோடி ஆட்சியினுடைய கடந்த 10 ஆண்டு கால சாதனை. ஆக கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாத மோடி அரசாங்கம் மதத்தை பயன்படுத்தி, மக்களுக்கு இருக்கிற மதத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை, கடவுளின் மீது இருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். கடவுளை காரணம் காட்டி வாக்குகளை பெறுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதன் மூலமாக 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என கனவுகளை காணுகிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக ஆளுநர் ரவியை கொண்டு போட்டி அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஆளாத பிற மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களை பயன்படுத்தி போட்டி அரசாங்கம் நடத்தப்படுகிறது. அப்பட்டமான ஒரு ஜனநாயக மீறலை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாடு மிக அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வரி மூலம் வரி கட்டுகிறது. ஆனால் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது. இங்கே இயற்கை சீற்றத்தால் சென்னை உள்பட சென்னையை சுற்றியிருக்கிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நிவாரணம் வேண்டாம், ஒன்றிய அரசாங்கம் பேரிடர் நிதி வழங்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரடியாக வந்தார், ஹெலிகாப்டரை சுற்றி பார்த்தார். நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் தென் மாவட்டங்களில் வந்து சுற்றி பார்த்தார். ஒன்றிய அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட உயர்மட்ட குழு தமிழ்நாட்டிற்கு வந்து பார்வையிட்டது. முதலமைச்சரை சந்தித்து விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தது. முதலமைச்சர் நேரடியாக பிரதமரை சந்தித்து இரவு 10:30 மணிக்கு சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு தலைமையில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த தோழர் சுப்பராயன் உட்பட, திருமாவளவன் உட்பட காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் சேர்ந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து 37,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதி வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். கொடுப்பதாக சொன்னார்கள். இன்று வரையில் ஒரு பைசா கூட வழங்கவில்லை. அப்போ தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டாம், அவர்கள் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்க வேண்டாம் என்று ஒன்றிய அரசாங்கம் விரும்புகிறது. சென்னையிலே 2வது மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் இங்கு வந்து பேசுகிற பொழுது நாங்கள் தான் இதை செயல்படுத்துகிறோம் என ஒரு பொய்யான செய்தியை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். 2வது மெட்ரோ ரயில் திட்டத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. தொடக்கி வைத்தவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதற்கு செலவாகிற மொத்த தொகையில் 50% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டும், மீதம் இருக்கிற 50% மாநில அரசு போட்டு அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை, ஒத்த ரூபாய் கூட கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் தான் செயல்படுத்துகிறோம் என்று அப்பட்டமாக சென்னையில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசுகிறார். இதுவரையில் இருந்த பிரதமர்களிலேயே எந்த பிரதமரும் இப்படி விமர்சனத்திற்கு ஆளானது கிடையாது. பொய் பேசுகிற பிரதமர் என்கிற அடைமொழியை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறார். இவைகள் மட்டுமல்லாமல் இவைகளுக்கெல்லாம் மேலாக
ஜனநாயகம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில், ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த மட்டில், பாரதிய ஜனதா கட்சியை தவிர பிற கட்சிகள் இருக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறது. எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமில்லாமல் 1000 சில்லறைக்கு மேலே கோடி ரூபாய் நீங்கள் வங்கிக்கு வரி கட்ட வேண்டாம், வரி பாக்கி என்று சொல்லுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய் இது அபதாரம் விதித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி ரூபாய் அபதாரம் விதித்திருக்கிறார்கள். உண்மையில் நாங்கள் எங்களுடைய வரவு செலவு கணக்கில், குறிப்பாக இந்த பாலன் எல்லாம் இதில் வருகிற வாடகைக்கு மாதந்தோறும் ஜிஎஸ்டி வரி முறையாக செலுத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் முறையாக செலுத்தப்படுகிறது. அரசியல் கட்சிக்கு வருமானத்திலிருந்து வரி செலுத்துவதில் விதிவிலக்கு வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் மாறாக வருமான வரித்துறை, அமலாக்கும் துறையை இவைகளை பயன்படுத்தி பிற எதிர்கட்சிகளை, அரசியல் கட்சிகளை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் மோடியினுடைய ஏவல் நாய்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடி நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதேபோல் தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான அமைப்பு, ஒரு ஜனநாயகபூர்வமாக நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான குழு எப்படி இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தலைவர், மூவர் கொண்ட குழு அந்த தேர்தல் ஆணையத்திற்கான உறுப்பினர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. மோடி தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அதை முற்றிலுமாக நீக்கிவிட்டு பிரதமரால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒன்றிய அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், மூவர் கொண்ட குழுதான் பரிந்துரை செய்யும், பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று சட்ட திருத்தம் செய்து விட்டார்கள். ஒருவர் திடீரென ஒன்றிய அரசின் நிர்வாக அதிகாரியாக பொறுப்பில் இருந்த ஒருவர் விருப்ப ஓய்வு பெறுகிறார். அடுத்த நாளே அவர் தேர்தல் ஆணைய குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்படுகிறார். எந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டார் என்று யாருக்கும் தெரியாது. அதே நபர் அண்மையில் ராஜினாமா செய்கிறார். ஏன் ராஜினாமா செய்தார் அவரும் விளக்கவில்லை. நான் ஏன் ராஜினாமா செய்தார் அவரும் கூறவில்லை. அவர் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஒன்றிய அரசும் இதுவரையில் விளக்கமளிக்கவில்லை. இப்பொழுது 2 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி பல புகார்கள் இருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையோடு தேர்தல் நடத்துமா என்கிற அச்சம் இன்றைக்கு நாடு முழுவதும் நிலவி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் சின்னம் ஒதுக்குவதில் பாரபட்சம் காண்பிக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு உடனடியாக அவர்கள் கேட்கிற சின்னம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்த்து நிற்கிற கட்சிகளுக்கு தேர்தல் சின்னம் கொடுக்க மறுக்கப்படுகிறது அல்லது காலதாமதம் செய்யப்படுகிறது. ஆக தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான முறையில் செயல்படவில்லை என்கிற பகிரங்க குற்றச்சாட்டிற்கும் விமர்சனத்திற்கும் ஆளாகி இருக்கிறது. இது மாதிரி எப்பொழுதும் எந்த தேர்தல் ஆணையமும் இப்படிப்பட்ட கண்டனத்திற்கோ விமர்சனத்திற்கோ ஆளானது கிடையாது. ஆகவே எதிர்காலத்தில் 3ஆம் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உரிமையானால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும். மனு தர்ம ஆட்சிதான் நடைபெறும். மதச்சார்பின்மை கொள்கை குழி தோண்டி புதைக்கப்படும். அதே மாதிரி மற்ற அடிப்படையான அம்சங்கள், தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர் கடைசியாக நாடுகிற இடம் நீதிமன்றம். ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே கேள்விக்குறி ஆகியிருக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. பல நீதிபதிகள் சில தீர்ப்புகளுக்கு பின்னால் கவர்னராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக மோடி ஆட்சி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ரிசர்வ் பேங்காக இருந்தாலும் சரி, அல்லது நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறது. எதிர்காலத்தில் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாகிவிடக்கூடிய மிகப்பெரிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. போகிற இடங்களெல்லாம் பிரதமர் ஊழலை பற்றித்தான் அதிகமாக பேசுகிறார். ஊழலை ஒழிப்பேன்,
நான் இருக்கிற வரையில் ஊழலை அனுமதிக்க மாட்டேன் என அவரை முன்னிலைப்படுத்தித்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் பத்திர ஊழல், உலகம் கண்டிராத ஊழல் என விமர்சிப்பவர் நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் விமர்சனம் செய்கிறார். மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் நன்கொடை கொடுப்பதற்கு சட்டபூர்வமான வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு நிறுவனம் தன்னுடைய 3 ஆண்டு கால வருமானத்தில் லாபத்தில் 7% அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்ற விதி இருந்தது. அந்த விதிகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு லாபம் இருந்தாலும் சரி, நட்டத்தில் இயங்கினாலும் சரி, எவ்வளவு வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கலாம் என்று திருத்தம் செய்து அதை தேர்தல் பத்திரம் மூலமாக பெறுவது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பல ஆயிரம் கோடியை பாஜக கொள்ளையடித்தது. இது வெளியில் தெரியாமல் இருந்தது, ரகசியமாகவே பாதுகாக்கப்பட்டு வந்தது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்பட்டு இன்றைக்கு அம்மனமாக நின்று கொண்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் எந்த பதிலையும் மோடி பதில் சொல்வது இல்லை. மாறாக மதம் ஜாதி என்று பேசி தன்னை தற்காத்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே நாங்கள் எதிர்த்து போரிடுவது, இந்த தேர்தலை நாங்கள் ஒரு போராட்டமாக கருதுகிறோம், யுத்த களமாக கருதுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த யுத்தம் என்பது சர்வாதிகாரத்திற்கு எதிரான யுத்தம், அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான போர், மதச்சார்பின்மை கொள்கை காக்கப்பட வேண்டும் என்பதற்கான போர். இந்த மகத்தான போரில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதேபோல் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும். நாங்கள் வெற்றி பெற்றால் என்னவெல்லாம் செய்வோம், பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்படுத்தி இருப்பதோடு நாங்கள் வெற்றி பெற்றால், எங்கள் அணி வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வீடுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் எரிவாயு 2014 410 ரூபா, 1700 ரூபாய் உயர்ந்து விட்டது. இப்பொழுது திடீரென 100 ரூபாய் குறைக்கிறார்கள். அதேபோல் பெட்ரோல் டீசல் விலை மிக கடுமையாக, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வித்தியாசமே இல்லாமல் விலையை உயர்த்தி விட்டார்கள். விலை உயர்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கிறது என்று பிரதமரும் சொன்னார், ஒன்றிய அமைச்சரும் சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் 2 ரூபாய் குறைக்க சொல்லி எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது உத்தரவு போடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பது உண்மையானால் ஏன் நேற்று விலை ஏறுகிற பொழுது தடுக்கவில்லை என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது. இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டு இருக்கிறோம். அதேபோல் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு 2 தினங்களுக்கு முன்னால் சம்பளத்தை உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். கோரிக்கை வைத்து இந்தியா முழுவதும் ஏறத்தாழ கோடிக்கணக்கான விவசாயிகள் போராடிய பொழுது செவி கொடுத்து கேட்காத மோடி சர்க்கார் தேர்தல் வருகிறது என்கிற காரணத்தினால் அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பும் ஒரு கண்துடைப்பு அறிவிப்பு தான். வேலை நாட்கள் 200 நாட்களாக அதிகரிக்கப்பட வேண்டும், ஊதியம் 700 ரூபாய் உயர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை இதில் முன்வைத்திருக்கிறோம். அதேபோல் கல்வி, மருத்துவம், இந்த 2ம் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். கல்வி வழங்கப்பட வேண்டும், மருத்துவம் வழங்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு அம்சங்களை இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இவைகளுக்காக எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடும். அதன் அடிப்படையில் தான் இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிச்சிடலாமா? வாக்குறுதிகளா நிறையா இருக்குது, கோரிக்கைகள் நிறையா இருக்குது. நம்பர் போடலை, நம்பர் போடாமல் ஸ்டார் போட்டிருக்கிறோம். பல தலைப்புகளில் போட்டிருக்கிறோம். அதாவது விவசாயிகள் பிரச்சனை, அதே மாதிரி தொழிலாளர் பிரச்சனை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிலாளருடைய பிரச்சனைகள், பெண்கள் பாலினத்தால் துன்புறுத்தப்படுவது போன்ற பிரச்சனைகள், அதே போல் குழந்தைகளுடைய பாதுகாப்பு,
முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பாதுகாப்பு, இராணுவம், உணவு பாதுகாப்பு, பொது விநியோக திட்டம், பழங்குடி பட்டியலின இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவர்களுடைய நலன், சிறுபான்மை மக்களுடைய நலன், கல்வி, மக்கள் நல்வாழ்வு, சுகாதார கட்டமைப்பு, சுற்றுச்சூழல், காடுகள், தேர்தல் சீர்திருத்தம், நீதித்துறை, காவல்துறை, பத்திரிகை சீர்திருத்தம், வெளிநாட்டு வாழும் இந்தியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் என கூட்டாட்சி தத்துவம், நிறுவனங்களில் தன்னாட்சி போன்ற பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. முடிச்சுக்கோமா? ரைட். அண்ணாமலைக்கு வாக்குறுப்பு ரொம்ப அதிகம். நாட்டின் வரலாறும் தெரியாது, தமிழ்நாட்டின் வரலாறும் தெரியாது, மொழி வரலாறும் தெரியாது. 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. இந்தி திணிக்கப்பட்டது. அதை எதிர்த்து தமிழ்நாடே போராடியது. அப்போல்லாம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவங்கிற முறையில் சொல்கிறேன். பல பேர் தூக்கிலித்து மாண்டு போனார்கள், பல பேர் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளானார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடே ஸ்தம்பித்தது. அதற்கு பிறகுதான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மக்கள் விரும்புகிற வரை, இந்தி பேசாத மாநிலங்களில் மக்கள் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற வாக்குறுதியை அளித்தார். அதன் அடிப்படையில் தான் போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த போராட்டத்தினுடைய எந்த வரலாறும் தெரியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய திமிர் பிடித்த அண்ணாமலை பிந்த செருப்பு என விமர்சித்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு 2 மொழி தான். நாட்டில் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட மொழி இதை காட்டிலும் மொழிகள் அதிகமாக இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22 என்று சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் அங்கீகரித்த மொழி 2 மொழி தான். ஒன்று சமஸ்கிருதம், மற்றொன்று இந்தி. இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்ற பொழுது தமிழை பற்றி மோடி நிறையா பேசுவார். ஆனால் நிதி ஒதுக்கிற பொழுது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதியை குறைப்பார். சமஸ்கிருதத்திற்கும் நிதியை இந்திக்கும் சமஸ்கிருதம் நிதியை அதிகமாக ஒதுக்குவார். இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக. அதன் பிறகு தான் அண்ணாமலை. அவர் போய் இப்போ கோயம்புத்தூரில் நிற்கிறார். சில பேர் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறாங்க, சில பேர் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறாங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களே தேர்தலில் நிற்க சொன்னாங்களாம். அவங்க கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நிற்க சொன்னாராம். தமிழ்நாட்டில் நில்லுங்க, இல்லைன்னா வேறு எங்கேயோ கர்நாடகத்தில் நில்லுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா என்கிட்ட பணம் இல்லை, அதனால் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. புத்திசாலி அவங்க, புத்திசாலி அவ்வளோதான். தமிழ்நாட்டில் போய் நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தமிழிசை அரசனை நம்பி புருஷனை கை விட்டதாக இருக்கிறத விட்டுட்டு இங்கே அவங்க நிற்கிறாங்க. அண்ணாமலை அது மாதிரி கோயம்புத்தூர் போய் நிற்கிறாரு. டெபாசிட் வாங்க மாட்டார், காப்பு தொகை பெற மாட்டார், அது உறுதி. இப்போ அவர் தானே பிரதமர், 10 வருஷமாக மோடி தானே பிரதமர். முண்டாஸ் கட்டினா மோடி தானே பிரதமராக இருக்கார். இந்திரா காந்தி செய்த தப்பை திருத்தி மீட்கலாமே. அதாவது 2014 சொன்னார் ராமேஸ்வரத்தில், நான் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை பாதுகாப்பேன்னு சொன்னேன். இன்னை வரைக்கும் 143 படகு இலங்கையில் கிடக்குது. தமிழ்நாட்டு மீனவருடைய படகு 143 படகு இருக்குது. இப்பொழுது கூட அண்மையில் கூட இலங்கை நீதிமன்றம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மீனவருக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை, 2 படகோட்டிகளுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை வீத்திருக்குது. மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கார்ல. இத்தனைக்கும் இலங்கை நட்பு நாடு, பகை நாடு கிடையாது. நட்பு நாடு மட்டுமல்ல, இந்திய உதவி நம்பித்தான் இலங்கை இருக்கிறது. இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது இந்திய அரசாங்கம் மட்டுமில்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கப்பலாக உணவுப் பொருள் அனுப்பிச்சி வச்சார். அப்போ நம்முடைய உதவினால தான் அந்த நாடே இருக்குது. ஏன் இங்கே எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க? ஏன் மோடியால் தடுத்து நிறுத்த முடியலை? தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய குடிமகனாக மோடி கருதலை, அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய குடிமகனாக மோடி கருதவில்லை. அவர் பேசுகிறார், கச்சத்தீவு இப்போ மீட்கலாமே, அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாரு. அந்த கச்சத்தீவு ஒப்பந்த அடிப்படையில், நல்லெண்ணெய் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அது வேண்டாம், நான் மீட்கலாமா? மாவீரர் மீட்கலாமா? ஏன் மீட்கலை? மாவீரர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லட்டும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஆமாம், மோடி
அண்ணாமலையையும் மற்ற தமிழ்நாட்டு நிர்வாகிகளையும் அழைச்சி வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கட்சியில் சேர்த்திங்கப்பான்னு ஒரு பட்டியலை வாங்க சொல்லுங்கள். அந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூக விரோதிகளும் ரவுடிகளும் அடைக்கலமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில். முதலமைச்சர் எண்ணிக்கை சொல்லியிருக்காரு, அந்த எண்ணிக்கையோட இன்னும் அதிகமாக இருக்குது. முதலமைச்சர் சொன்னிருக்குன்னு சட்டபூர்வமான எண்ணிக்கையாக இருக்கும். அதை காட்டிலும் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்த ரவுடிகள் சமூக விரோதிகள் அத்தனை பேரும் அடைக்கலமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில். இங்கே காட்டுமன்னார் கோயிலில் பாரதிய ஜனதா கட்சியை கொடியை கட்டிட்டு ஒரு பெரிய ஒரு வண்டி ஒன்று வந்தது, ஒரு கூட்டத்துக்கு அவங்க கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்துக்கு. அந்த வாகனத்தை போலீஸார் சோதனை செய்த பொழுது ஏராளமான ஆயுதங்கள் இருந்து கைப்பற்றப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகருடைய காரிலிருந்து. தமிழ்நாட்டில் பல இடங்களில் நிற்கிற வேட்பாளர்களே ரவுடி பட்டியலில் உள்ளவர்கள் தான். கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, கொள்ளையடித்த வழக்கு, இப்படி பல வழக்குகளில் உள்ளவர்கள் தான் பாஜக வேட்பாளராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மோடி அண்ணாமலை கேட்டால் விவரமாக சொல்லுவார்.